லோ பட்ஜெட்டில் நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும். இனி நம்ம இதில் ஒரு திலகம் ஷேப் வந்து ஃபிட்டிங் ஸ்டோன் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக நான் இதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி அதில் வந்து ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். நம்ம 1 இன்ச் கேப் விட்டு அந்த கம் வந்து அப்ளை பண்ணலாம். மேலே சென்டர்லேயும் கட்டாயம் வேணும். கரெக்டான கேப்பு விட்டு அந்த பக்கம் நம்ம எப்படி ஒட்டி இருக்கிறோமோ அது போலயே ஒட்டி எடுக்கலாம். பாருங்கள், நம்ம அந்த ஸ்டோனை வந்து கரெக்டாக லைட்டாக ஒரு வி ஷேப் மாதிரி வரது போல் வச்சு ஒட்டி எடுங்க. நம்ம இது ஒயிட் ஸ்டோனாக இருக்கிறனால பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்குது. நீங்கள் சாரியோட கிளாத் கலர்லேயே வாங்கி பேஸ்ட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இனி இதில் நம்ம ஒரு ரவுண்ட் ஸ்டோன் தான் கொடுக்க போகிறோம். நான் இது ஒரு பிங்க் கலர் வச்சுருக்கிறேன். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு ஃப்ளவர் போலியே இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்குது. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கிட்ட ஒரு பெல் ஐக்கான் வரும். அதையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் வந்து போடுற வீடியோ வந்து உடனே உங்களுக்கு வந்து சேரும். அதுக்காக தான். பாருங்கள், இனி இந்த கேப்பில் வந்து இந்த ஸ்டோனை நம்ம ஒட்டலாம். அப்போ இன்னும் நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கு கிராண்டாக இருக்கும். இது நம்ம கொஞ்சம் டைம்லேயே சீக்கிரத்தில் வந்து இந்த ஒர்க்கு போடலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே நீட்டாகவும் இருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கிறது மாதிரியும் இருக்கும். பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.